Hi guys, இந்த வீடியோல நீங்க வந்து எப்படி ஒரு ஹேர் ஃபுல்லா ஒரு மெஸ்ஸியா ஒரு பிரைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன் மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள். ஈவன் பிகினர்ஸ்னால கூட இது வந்து ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ குள்ளே போகலாம். எப்படி வந்து ஹேர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரௌன் செக்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷைன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம நார்மலாக ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து புல் அவுட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பிரைட் பண்ணுற மாதிரி. அது மாதிரி எல்லா பக்கமும் இது தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரௌன் ஏரியாவில் இது அடுத்த செக்ஷன் எடுக்கும்போது சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதை மறுபடியும் வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெஸ்ஸினஸ் கிடச்சிரும். ஸோ இதே வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது அந்த மெஸ்ஸினஸ் எல்லா இடத்துலையும் வரும். இதை வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போர் அடிக்கும். ஸோ டைம் லேப்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் செக்ஷன் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், மிச்சம் இருக்கிற லென்த்துக்கு வந்து சேம் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேரை வந்து சைட்லேருந்து கேதர் பண்ணிவிட்டு அதே ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணி மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதையும் நான் டைம் லேப்ஸ்லேயே காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக. ஸோ ஃபைனலாக ஹேர் வந்து ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் என்னென்னா ஒவ்வொரு நுணுக்கமாக நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான லுக் வரும். இதை பார்க்க மெஸ்ஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங்க்கு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து கிளிட்டர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஸ் கூட பண்ணலாம். ஸோ கிளிட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளிட்டர் நீங்கள் எந்த கிளிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மிக்சிங்க்கு வந்து ஜஸ்ட் வெட் ஜெல் இருந்தால் போதும். வெட் ஜெல் வேணும் அப்படின்னா அஃபோர்டபுள் ஆப்ஷனில் உங்களுக்கு செட் வெட் ஜெல்லே கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷு, பழைய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்டென்சிட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வெட் ஜெல்லில். இல்லை எனக்கு கம்மியான இன்டென்சிட்டி போதும் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ப்ரஷ் பண்ணி அப்ளை பண்ணனாலே முடிஞ்சிச்சு. கிளிட்டர் ஈஸியாக உங்களுக்கு ஹேரில் அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கிளிட்டர் எப்படி ஹேரில் பண்ணுறது அப்படின்றதுக்கு. இது வந்து நீங்கள் தனியாக காசு கொடுத்து ஒரு 400 500 ஒரு பாட்டில் விற்குது, அதெல்லாம் தேவையில்லை. நீங்களே வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு லைக், share and comment and subscribe to my channel. See you guys on the next video. Until then, bye.